கிளாஸ் டீச்சருக்கு தமிழ் தான் தெரியும். இங்கிலீஷ் படிச்சு கொடுத்து அவ பிள்ளைங்களோட பேச வைக்கிறோம், சின்ன சின்ன சென்டென்ஸ் எழுத வைக்கிறோம், குட் மார்னிங் சொல்ல வைக்கிறது, நீங்க தமிழ்ல பேசுங்க, டிட் யூ பிரிங் லஞ்ச், இது டீச்சருக்கு நாங்க சொல்லி. ஸோ இங்கிலீஷ் டீச் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு உலகத்துல இருக்கிற ஒரு இந்த இது ஸ்ரீலங்கால இருந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு, வெளிநாட்டுல வந்து முதல்ல ரெஃப்யூஜியா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொருத்தவங்க ரொம்ப லாவியஸா செலவு பண்ணி அவங்க இவ்வளவு பண்ணாங்களா, நாங்க இவ்வளவு பண்றோம், 18th பர்த்டேக்கு நாங்க இவ்வளவு பெரிய செலவு பண்றோம், என்ன பூ பெய்தும் விழா குழந்தைங்க வயசுக்கு வந்ததுக்கு பெண் குழந்தைங்களுக்கு என்ன ஹெலிகாப்டர்ல வந்து இறக்குறது. கனடால தான் இது நடக்குதா, ஆஸ்திரேலியால நடக்குதா, இல்ல உலகம் பூரா நடக்குதா, சுவிட்சர்லாந்து எல்லா இடத்துலயும்? Canada is the worst. எல்லா நடக்குது. Like we don't associate with any of them anyway. First birthday first birthday என்ன பண்றாங்க? ஹால் ஹையர் பண்ணி ஹால் ஹையர் பண்ணி பர்த்டே கொண்டாடுறது. பேண்ட் ஹையர் பண்ணி ஹால் ஹையர் பண்ணி கேட்டர் பண்ணி அந்த ஒரு வயசு பிள்ளைக்கு தெரியுதா ஏதாவது? இப்ப எனக்கு தேவை என்ன தெரியுங்களா, அதாவது நான் எல்லா வீடியோலயும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, நல்லா செலவு பண்ணுங்க, அப்ப வந்து உங்களுக்கு நோய்கள் வராதுன்னு சொல்றேன். அதோட இது ஒத்து போகுதா? லைக் இதையெல்லாம் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஜாலியா இருக்கிறாங்களா? அந்த ஹெல்த் மெயின்டெனன்ஸ்க்கான செலவு பண்றது இல்லையா? இது வந்து போட்டி போட்டுட்டு பண்றது. நோ, ஹெல்த் மெயின்டெனன்ஸ் இல்ல. எல்லாருக்கும் பிபி, எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால், தடிச்சு போயிருப்பாங்க. இப்ப புரியுது. இந்த செலவு எங்க ஊர் மாதிரி இந்தியால நடக்கிற மாதிரி கல்யாணத்துக்கு பண்ற 50 லட்சம் இது இந்த மாதிரி. பட் வந்து ஆனா ஒரு நிம்மதியா போய் ஒரு இடத்துல ஒரு பார்க்ல போய் ஒரு டோக்கன் வாங்கி உட்காருங்க, இல்ல ஒரு எக்ஸசைஸ் கிளாஸ்ல சேருங்க, இல்லைன்னா வந்து ஒரு மூவி போங்க, ஏதாச்சும் ஹாப்பியா இருங்க, நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாதிரி பழக்கம் கம்மியா இருக்கு. மொத்தமா சேர்த்து வச்சு இந்த மாதிரி பெருசா பண்றது. Yes, when they go to a function, the way eat modesty இல்ல. சிக்கன், மீட், முட்டை, மீன் எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல குவியல disgusting, utterly disgusting. சோ இதுதான் நடக்குதா? இப்ப புரியுது. ஏன்னா நானும் யோசிச்சேன், நல்லா போய் டெவலப் ஆயிட்டாங்க, வீடெல்லாம் அவ்வளவு பெருசா இருக்குது, நான் பாட்டுல எந்த சிம்டம் கேட்டாலும் கழுத்து வலிக்குதாங்க, தலை சுத்துதாங்க, விரல் மரமரப்பா, ஆமாங்க, பிபி இருக்காங்க, ஆமாங்க, டயபெட்டிஸ் இருக்குங்க, தைராய்டு இருக்குங்க, வெயிட் என்னங்க 95, இப்படியே சொல்லிட்டே வந்தாங்க. அரண்டுட்டேன். என்ன இது, போயிட்டு சூப்பரா செட்டில்லாம் ஆயிருக்காங்க. ஆனா உடம்ப பார்த்தா, ஏஜ் பார்த்தா ஓவரா கிடையாது, ஏஜ் பார்த்தா ஒரு 52 தான். 52 வயசுல அத்தனை இதுவும் வாங்கியாச்சு, உடம்புல இல்லாததே இல்ல, வேரிகோஸ் வெயின் எல்லாமே. இத கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு அவேர்னஸ் பண்ணலான்னு தான் இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் போட்டு. Working with the refugees at the detention and all that, that's one part. The other part, the regular jobs that I used to do, go to all the hospitals, because we are like independent contractors. We don't belong to any organization. சரியா? நாங்க employee இல்ல, எங்களை வந்து சப் கான்ட்ராக்டர் என்ற கேட்டகரியில தான் வச்சிருக்காங்க. மற்றது வருத்தம், இது பிபி ஏறுது, சுகர் ஏறுது, டாக்டர் கிட்ட வந்தா எவ்ரி டைம் மில்லிகிராம் கூட்டுறது. டேப்லெட்ஸ்ல மில்லிகிராம் கூட்டிட்டே போறது, பிபி ஏறிடுச்சு, சுகர் ஏறிடுச்சு. ஏன் வந்து இங்கிருந்து தப்பிச்சு போய் ஒரு டெவலப்டு கண்ட்ரியில வந்து உட்கார்ந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குது, ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குது, கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, 1 மணி நேரம் வேலை செஞ்சாலே இப்போ ஆஸ்திரேலியால உங்களுக்கு பார்த்தா $20 மேல, $20 $30 மினிமம் வேஜஸ். அப்படிங்கிறப்ப தட் மீன்ஸ் இட்ஸ் இந்தியன் ருப்பியில மோஸ்ட் ப்ராபப்ளி 2000 3000 ஃபார் 1 hour. சரிங்களா? அப்போ 1 டேக்கு 20,000, மந்த்லி 6 lakhs 7 lakhsன்னு வருது. இதெல்லாம் இருக்கிறப்பவும் மகிழ்ச்சி இல்லையா? தூய்மையா இருக்குது இடம், ஆனா மகிழ்ச்சி இல்லையா? எதனால இல்ல? They involve themselves in
big gossips, right? அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க ஆன்ட்டி நீங்க மட்டும் இப்படி இருக்கிறீங்க, language, right? They speak Tamil, right? Jaffna, நீங்க மட்டும் இப்படி இருக்கிறீங்க, like because I dress up really well and go and all that. They never judge my name. They can't. They don't believe. And it's all in their hands. நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு வளமான நாட்டுல இருக்காங்க, எல்லா வசதியும் இருக்கு, பார்க்கல எக்ஸசைஸ் நடக்குது, பார்க்கல யோகா நடக்குது, நீங்க காசே கட்டாம போகலாம். ஆஸ்திரேலியால இல்லாத வசதியா இப்ப நீங்க இருக்கிறது ஆஸ்திரேலியான்னா பெர்த்ல தானே இருக்கிறீங்க? பெர்த்துங்களா இல்ல? Perth is Western Australia. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இல்ல. இப்போ எனக்கு நிறைய பேஷன்ஸ் வந்து கனடா, அப்புறம் சுவிட்சர்லாந்துல எல்லாரும் டூர் போறாங்க. ஏதோ ஸ்விஸ் வந்து ஒரு ஹனிமூன் போற இடம், ரொம்பவும் ஒரு சூப்பர் இடம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு ஆனா வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஆனா வந்து ஹாப்பினஸ் இல்லை. ரைட்டுங்களா? இதுக்கு வந்து அந்த அந்த நாடோ கவர்மெண்ட்டோ அப்படி வச்சிருக்கிறாங்களா இல்ல மக்களோட சொந்த மனசு தானா? காசிப்பிங்லேயோ அவங்க முன்னேறதை விட நம்ம முன்னேறணும் அதுலயும் தான் போயிட்டு இருக்கிறாங்களா? போனா சேஞ்ச் ஆக மாட்டேங்கிறாங்க. முன்னேற்றம் is a good thing, a positive thing, but what it is ஆடம்பரமா காட்டுறது முன்னேற்றம். their முன்னேற்றம் is in material ways. அவங்க இந்த லேண்ட் க்ரூசரை வாங்கினா நாங்க அதை விட பெரிய லேண்ட் க்ரூசர் வாங்குவோம், அப்ப இந்த மாதிரி வீடு கட்டினா நாங்க இந்த மாதிரி வீடு கட்டுவோம். இட்ஸ் இன் மெட்டீரியல் வேஸ். they don't think in terms of spiritually அப்புறம் ஓன் ஹாப்பினஸ் இல்ல செல்ஃப் லவ் இல்ல செல்ஃபா மெயின்டைன் பண்றது இதெல்லாம் அவ்வளோக்கா இல்ல சுத்தமா இல்ல. ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி லைஃப மெயின்டைன் பண்றாங்க. பட் எவ்ரிஒன் ஹெல்த்னு வரக்குள்ள நிக்லெக்ட்னா வயசு வந்துட்டுது அப்படித்தான் இருக்கும் பேசுவாங்க. வயசு வந்துட்டுது ஆல்ரெடி when they are 50 they talk as if they are 1 foot in the grave. எஸ் 50 அவ்வளவுதான் வயசு ஆயிருச்சுன்றாங்க. பிள்ளைங்க வளர்ந்து பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சுட்டா, so that means they think either they will throw themselves into like a nanny, like grandmother is not a nanny, but they will throw themselves. ஐயோ பிள்ளை வேலைக்கு போகுது, நான் பேர பிள்ளைய பார்க்கணும், அது செய்யணும் இது செய்யணும். they don't look after themselves, they don't have a life for themselves. show off and அதுதான். பட் உண்மையான ஹாப்பினஸ்க்கு வர்றதில்ல, உண்மையாலும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்றது இல்ல.